Hi friends, long time earning up in Tamil. Welcome back to my channel. இப்போ பார்த்தோம் அப்படின்னா VES அப்படின்ற ஒரு டாஸ்க் வாட்சிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் GMR, WPP, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி குளோபல், IAS, RGA இந்த மாதிரி கான்செப்ட்டில் வந்துட்டு இருக்கு. இதே சேம் கான்செப்ட் தான் இந்த ஆப். ஓகேங்களா? க்ரௌன் லாஸ்ட்டாக வந்து க்ரௌன் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே ப்ராஃபிட் தான். ஏன் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான டைமில் இன்வெஸ்ட் பண்ணி கரெக்டான டைமில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டோம். ஓகேவா? இந்த மாதிரி கான்செப்ட்டில் தான். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. ஓகேவா? அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ், ஆப் க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜ், எப்படி ஆஃபர்ஸ் ஹெவியாக இருக்கா, இது எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படியே இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து இது எப்படின்னா ஒரு டாஸ்க் வாட்சிங் ஆப்புங்க. அதாவது இதுக்கு முன்னாடி GMR சேம் கான்செப்ட் மாதிரி தான். அதாவது வீடியோ பார்க்கணும். வீடியோ எப்படி பார்க்கணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்துடலாம், ப்ராடக்ட் பார்த்துலாம். இதில் வந்து 2200 இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டாஸ்க் பார்த்தீங்கன்னா 6 டாஸ்க் வரும். 72 ரூபா உங்களுக்கு டெய்லி வருது. ஓகேங்களா? இதில் வந்து இந்த ஆப்பில் அதாவது 4 ஃப்ரீ பிளான் இருக்குது. 4 நாளைக்கு ஃப்ரீ பிளான் பார்த்துக்கலாம். 5 டாஸ்க் வரும் ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டு 50 ரூபா வரும். இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிடும். இந்த ஆப்பில் 200 ரூபா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிடும் 4 நாளைக்கு. சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு டாஸ்க் இருக்காது. சாட்டர்டே இருக்கும், சண்டே உங்களுக்கு வந்து டாஸ்க் இருக்காது. அதே மாதிரி சாட்டர்டே சண்டே வந்து வித்ரா போட முடியாது இந்த ஆப்பில். பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து VIP 1 ஆகுறீங்க அப்படின்னா V1, V2, V3 இருக்குது. பார்த்தீங்களா? இதில் வந்து V1 ப்ராடக்ட் வந்து 2200 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அதில் 200 ரூபா உங்களுக்கு ஆல்ரெடி இருந்துரும். நீங்கள் 2000 மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? 6600 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 216 ரூபா டெய்லி வரும். அதே மாதிரி 13600 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 480 ரூபா, 4500 45,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 16600 இந்த மாதிரி வரும். ஓகேவா? இந்த ஆப் இருக்கிற வரைக்குமே இது இருக்கும். இதில் என்ன பெனிஃபிட்னா இந்த ஆப் வந்து சடனாக ஃபயர் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பில் நீங்கள் வேறு எதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சாலோ அந்த மாதிரி பண்ணாலோ என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் உங்களுடைய அமௌண்ட்டை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டு இதுல இருந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதாவது அந்த அமௌண்ட்டை வித்ரா போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம், டாக்ஸ் போக. ஓகேவா? அந்த மாதிரி கான்செப்டான ஆப். ஓகேங்களா? இதில் V1 நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா 220 ரூபா உங்களுக்கு வந்து ரெஃபரல் போனஸ் கிடைக்குது. ரெஃபரல் போனஸ் பார்த்தீங்கன்னா 10%, 4%, 20%, 2% அந்த மாதிரி கிடைக்குது. இதில் ஒருத்தருக்கு வந்து 88 ரூபா கிடைக்கும். ஓகேவா? அதாவது செகண்ட் லெவலில் இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லெவல்னா உங்களை யார் ஜாயின் பண்ணி விட்டாங்க அவங்க அந்த அப்ளைனுக்கு வந்து செகண்ட் லெவல் அமௌண்ட்டும் அதுக்கு முன்னாடி இருக்கிற அப்ளைனுக்கு வந்து 44 ரூபா கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி கான்செப்ட் தான். இதில் வந்து மந்த்லி சேலரிலாம் இருக்குது. உங்களுக்கு வந்து 15 மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 15 தனிக்கு தான் தராங்க. இதில் வந்து உங்களுக்கு 10,000 ரூபாய், 25,000 ரூபாய், 50,000 ரூபாய் இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அந்த மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. அதாவது எவ்ரி மந்த் வந்து ஃபர்ஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கு வந்து மந்த்லி சேலரி கொடுப்பாங்க. இது எதுக்குள்ளே வந்து பே பண்ணுவாங்க அப்படின்னா 15th பே பண்ணிடுவாங்க. இது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதம் 15ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் 50 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வீக்லி சேலரி மாதிரி கனெக்ட் பண்ணி அவங்க வந்து இவ்வளோ அமௌண்ட் சொல்லிட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மட்டுமே ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? இவங்க மற்றவங்களை ரெஃபர் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. நீங்கள் மட்டுமே கூட ஏர்ன் பண்ணலாம். கண்டிப்பாக ப்ராஃபிட்றது 100% வரும். ஓகேங்களா? இதில் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னா இங்கே ரீசார்ஜ் ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்களா? இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எஸ்பே அப்படின்னு இருக்குது. பார்த்தீங்களா? இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பேமெண்ட் வரும். இங்கே வந்து ஆல்ரெடி நீங்கள் 4 நாள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி பாருங்களேன். இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் இது பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு வருது. நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறது நான் வந்து ஃபஸ்ட் பிளான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ஃபஸ்ட் பிளான் காட்ட மாட்டேங்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் பிளான் வந்து 2200 ரூபா இருக்கும் இல்லையா? அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிடுது. நான் செகண்ட் பிளான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது செலக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. 6600 இருக்கா? நீங்கள் வந்து 6600 பண்ணல. ஒரு வேலை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா வேலெட்டில் 24 ரூபீஸ் இருக்கா? இந்த இடத்துல வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் இதில் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு 200 ரூபா இருக்கும். அந்த 200 ரூபா இங்கே போட்டுருங்க. கீழே வந்து 6600 ரூபாயில் 200 ரூபா போக மீதி எவ்வளோ அமௌண்ட் இருக்கீங்க அந்த அமௌண்ட் தான் இங்கே வரும். இப்போ இதை என்ன பண்ணணும், அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 2000 ரூபாய்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2000 ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து UPI டிரான்சாக்ஷன் மூலிமா நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஆகும். ஏன்னா UPI டிரான்சாக்ஷன் மூலிமா 2000 ரூபாய் மட்டும் தான் உங்களால் அனுப்ப முடியும். ஓகேவா? அதுக்கு மேலே அனுப்பணும்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல UPI ஐடின்னு இருக்கு. பார்த்தீங்களா? இதை வந்து காப்பி பண்ணிக்கணும். இதை காப்பி பண்ணிவிட்டு ஜிபேயில் வந்து உங்களுக்கு UPI ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஆப்ஷனில் போயிட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பே பண்ணிடலாம். அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து UPI ஐடி அந்த டிரான்சாக்ஷன் நம்பர் இருக்கும். பார்த்தீங்களா? அந்த நம்பரை காப்பி பண்ண முடியாது. நீங்கள் அதில் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல போட்டுட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட் அந்த பே பண்ணிங்களே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அந்த ரீசார்ஜ் ரெக்கார்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு சூஸ் ஃபைல்னு கேட்குது பாருங்க. இந்த இடத்துல சூஸ் ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா கேலரிக்குள்ளே போகும். கேலரிக்குள்ளே போயிட்டு அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடும். உங்களுக்கு ஒரு வேலை வேலெட்டில் நீங்கள் பண்ணது வேலெட்டில் ஆட் ஆகல அப்படின்னாலுமே சிசிக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதாவது கஸ்டமர் சர்வீஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு இதெல்லாம் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு நானே ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துறேன். அமௌண்ட் பண்ண நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு என்னுடைய நம்பரான்னு கரெக்டாக பார்த்து நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா மட்டும் தான் நான் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் இதாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இந்த மாதிரி ரீசார்ஜ்க்குள்ளே போய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பண்ணணும். இதுவே நீங்கள் வந்து இந்த பிளானில் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஜாயின் கொடுத்து அப்படியே ரீசார்ஜ் ப்ராசஸ்க்குள்ளே போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரீசார்ஜ் ஆகி அதுவும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பை பண்ணிடும். ஓகேவா? இப்படி ரீசார்ஜ்க்குள்ளே போய் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா?
இதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பேங்க் டீட்டெயில் இதில் கொடுத்துக்கிற மாதிரி, டெய்லி டாஸ்க் ரிப்போர்ட், டெய்லி டீம், உங்கள் டீம், உங்கள் இன்வைட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இன்வைட், அதாவது நீங்கள் யாருக்குன்னா லிங்க் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கே யாருக்குன்னா ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆப் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதாக இருக்குது இந்த ஆப்பில். அதே மாதிரி விஐபி பிளான்ஸ் இதான் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற 3 பிளான் மட்டும் தான் ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 to 15 days தான் ஆகுது. ஓகேங்களா? நீங்கள் இதுக்குள்ளேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுத்துருவீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ஒரே மாதத்தில் எடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் வரது எல்லாமே ப்ராஃபிட், கண்டிப்பாக 100% ப்ராஃபிட் தரும். ஓகேவா? இதில் வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா V4, V5, V6 இதெல்லாம் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ இந்த ஆப் இன்னும் கொஞ்ச நாள் ரன் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா V4, V5 இந்த ப்ராடக்ட்லாம் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துட போகிறோம். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஆப்ஸுமே எதுவுமே லாஸ் ஆகல, நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு நம்மளுக்கு. கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுப்பீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு லக்கி ட்ரா ஆப்ஷன்லாம் இருக்குது. ஓகேவா? ஃபண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுக்கு இது. இப்போ லக்கி ட்ராவில் நீங்கள் யாருன்னா இன்வைட் பண்ணிங்கன்னா லக்கி ட்ரா கிடைக்கும். லக்கி ட்ராவில் இந்த மாதிரி அமௌண்ட் ஏதாச்சும் கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பிளானில் இருக்கீங்களோ, இப்போ வந்து நான் VIP 1ல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் VIP 1 கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி போயிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி டாஸ்க் போயிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாஸ்க் போய் முடிச்சதுக்கப்புறம் சவுண்ட் கூட மியூட் பண்ணிக்கலாம். இதில் சவுண்டே வராது. ஓகேவா? மியூட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுட்டு இருந்தோம்னா ஒரு 2 செகண்ட் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள் சப்மிட்னு கேட்குதா? இந்த இடத்துல நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டுன்னு கேட்குது பாருங்கள், நெக்ஸ்ட் டாஸ்க் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா அடுத்தது நம்ம வந்து இப்போ எனக்கு 3 நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னும் 3 இருக்குது. ஓகேவா? திருப்பியும் அதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் டிச் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த வீடியோ வந்து போயிட்டு இருக்கும். இதில் வந்து எல்லா வீடியோவும் ஒரே வீடியோ தான் வந்துட்டு இருக்கும். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் போக வேறு வீடியோ வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதான் கான்செப்ட். இது முடிஞ்சு அது ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்மிட் கேட்கும். சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்துட்டு திருப்பி நெக்ஸ்ட் கேட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கணும். இதுதான் வந்து இந்த ஆப்பில் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது. ஓகேவா? இது வந்து யூஸ் பண்ணுறதும் ஈஸி தான். உங்களுக்கு மற்ற டாஸ்க் வாட்சிங் ஆப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. உங்களுக்கு கம்பல்சரி இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்றவங்க மட்டும் லிங்க் கேளுங்க. ஓகேவா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க மாட்டேன். நான் என்னோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் மட்டும் தான் கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.